பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த லூக்கா புஸ்தகத்துல இந்த 1 2 சம்பவங்களை கர்த்தர் எழுதுகிறார். ஒன்று சகரியா எலிசபெத் சம்பவம், இன்னொன்று இந்த மரியாளுடைய சம்பவம். 2 பேருக்குமே குழந்தையை பெற்றெடுக்கிறதான ஒரு சம்பவம் இருக்கிறது. சகரியா எலிசபெத் வயது சென்றவர்கள், இனி அவர்களுக்கு குழந்தையே பிறக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். மரியாளும் திருமணமே ஆகவில்லை, எப்படி குழந்தை பிறக்கும், திருமணமாகாமல் எப்படி குழந்தை பிறக்கும் என்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு நேராக அவங்க இருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த வார்த்தையை கர்த்தர் எழுதுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, சகரியா எலிசபெத் வயது சென்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்தில் நீண்ட நாட்களாக அவள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 1:13 நீங்க வாசிக்கும் போது அவர்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபிக்குவோம் என்று சொன்னால் வாய்ப்பே இல்லாத, சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இவர் வயதானவர்கள் குழந்தை பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வாராக. 2வது, மரியாள் திருமணமே ஆகவில்லை, ஆனால் தேவனிடத்தில் அவள் கிருபை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். அதே 1:28 நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறது. அந்த கிருபையானது வாய்ப்பில்லாத, நடக்க முடியாத ஒரு காரியத்தை அங்கே நடத்தி வைத்து தேவன் வல்லவர் என்பதை அங்கு நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். மரியாள் திருமணமே ஆகவில்லை, ஆனால் தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்றால், நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், வாய்ப்பில்லாத, சாத்தியமில்லாத, முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் 38 இந்த மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். உண்மையாலுமே அவள் தன்னைத்தானே தாழ்த்தினதுனாலே, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டு 1:45 அவள் விசுவாசித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய விசுவாசத்தினாலே ஆண்டவர் அவளுக்கு நடக்காத ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நில்லுங்கள். சாத்தியமில்லாத, வாய்ப்பில்லாத காரியத்தை கூட என் தேவன் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.